வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிட்டி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஸ்வீட்டான ரசமலாய் ரெசிபி எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிட்டி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரசமலாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரசமலாய் செய்கிறதுக்கு இன்றைக்கி நல்லா ஃபுல் க்ரீம்டு மில்க் 1 லிட்டர் எடுத்துருக்கிறேன். அதை அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். பால் நல்லா பொங்கி மேலே வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பாலை நல்லா திரிய வைக்க போகிறோம். இதுக்கு நம்ம லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு 2-3 டைமாக ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல 1 ஸ்பூன் ஊற்றிட்டு அதை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 2-3 செகண்ட்ஸ் கழித்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து திரும்பவும் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸை ஒரு 2 டைம் நீங்கள் இல்லைனா 3 டைம் இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கர்டில்ஸ்லாம் நமக்கு பால் நல்லா திரிஞ்சு கிடைக்கும். இது இன்னும் இந்த மாதிரி நல்லா தண்ணி தனியாக பால் ஏடுகள் தனியாக நமக்கு கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, தண்ணியும் பால் ஏடுகளும் நமக்கு நல்லாவே ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃபைன் போர் சீவ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு ஒயிட் கிளாத் போட்டு இதை கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி நம்ம பன்னீர் வரைக்கும் தனியாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ பன்னீர் தனியாக கிடச்சாச்சு. இப்போ இதில் லெமன் ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி இன்னொரு டைம் நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பரான பால் ஏடு பன்னீர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ரசமலாய் பண்ணுறதுக்காக நம்ம இதை நல்லா சாஃப்டன் பண்ணணும். முதல்ல இதை நல்லா உதிரியாக இந்த மாதிரி கையில் உதுத்து விட்டுக்கலாம். அப்புறம் நம்மளோட உள்ளங்கை அதை வச்சு நல்லா நான் இப்போ மேஷ் பண்ணுற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பண்ணால் தான் நமக்கு சாப்பிடும்போது அந்த மலாய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் நல்லா நான் இதை பிசைஞ்சிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு சாஃப்டாக தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் வந்திருக்கு. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். ரசமலாய்க்கு இந்த ஷேப் இந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு கிராக்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இல்லைனா நம்ம சுகர் சிரப்பில் போட்டு பாயில் பண்ணும்போது நமக்கு ஸ்ப்ளிட் ஆகும். இதை லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது பாகுபதம் நம்ம பார்க்கணுன்னு தேவையில்லை. சுகர் எல்லாமே இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்தால் போதும். எல்லாமே நமக்கு டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மலாய் பீசஸை ஒன்று ஒன்றா நம்ம அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் சுகர் சிரப்பில் ஓப்பனில் அது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் நமக்கு அந்த மலாய்க்குள்ளே நல்லா அந்த சுகர் சிரப்லாம் ஊறி டபுள் த சைஸாக நமக்கு கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் ஓப்பன்லேயும் ஒரு 10 நிமிஷம் அதை க்ளோஸ் பண்ணியும் நம்ம நல்லா பாயில் பண்ண விடலாம். $10 minutes ஆயிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்ம போட்ட சைஸை விட எல்லாமே நல்லா பெருசாக இருக்குது. இப்போ நமக்கு மலாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரசம் செய்ய போகலாம். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர், இது ஃபுல் க்ரீம்டு மில்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/2 லிட்டர் நார்மல் மில்கே எடுத்துக்கலாம். இந்த பால் பார்த்திங்கன்னா நமக்கு பாதி ஆகிற அளவுக்கு விடணும்னு கிடையாது.
நமக்கு லைட்டாக ஒரு கொதி வந்தாவே போதும். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது வந்து நமக்கு நேச்சுரலாகவே கலரும் கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா டேஸ்ட் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இது வந்து 1 ஸ்பூன் அளவு பாதாம் பவுடர், இதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது நம்ம எப்படி நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த பாதாம் பவுடர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் மில்க்குக்கு ஒரு 6லேருந்து 8 ஸ்பூன் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச பாதாமும் பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த ரசம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இது உங்களுக்கு லாங் ப்ராசஸ் மாதிரி தெரியும். இதை ஆனால் செஞ்சு முடிக்கும்போது நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக கிடைக்கும். இப்போ இந்த மில்க் வந்து நல்லா கொஞ்சம் கூலாகிருச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்ச அந்த மலாய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் சில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபெஸ்டிவல் டைமில் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி ரசமலாய் சாப்பிட்றதுக்காக கடைக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். வீட்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப சுவையான ரசமலாய் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.